இருக்காங்களா அவங்கள்ட்ட பேசுங்க. கல்யாண வயசு வரும்போது கல்யாணம் பண்ணுங்க. ஓகே, ஹாப்பியாக இருங்க. பாய். வித்யாமா வைண்ட் அப் பண்ணலாமா? 1:17 ஆயிடுச்சு. நான் போய் அந்த காலி மேக்கப் வீடியோ 9 மினிட்ஸ் வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அப்லோட் பண்ணிட்டேன் யூடியூப்பில். ஆனால் ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன். அதை போய் பப்ளிக் பண்ணிவிட்டு ஓவராக திங்க் பண்ணக்கூடாது. நான் நிறைய ஓவர் திங்கிங் நிறைய பண்ணியிருக்கேன். நிறையா அழுதாச்சு, நிறையா ஓவர் திங்கிங் பண்ணியாச்சு. கடைசியில் நம்ம உடம்பு இன்னும் இன்னும் வேர்ஸ் ஆயிடுது இருக்கிற இதோட. அதனால ஹெல்த்து மட்டும்தான் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். யாருக்கும் பேர்டன் ஆகக்கூடாது. இல்லை வித்யா, தான் இவருக்கு எண்ணெய் தேய்க்கணும்ல. கையில் இன்னைக்கு லேட்டு. கையில் எண்ணெய் தேய்க்கணும், அப்புறம் தலைக்கு எண்ணெய் தேய்க்கணும். ஐயா தலைக்கு எண்ணெய் தேய்க்க மாட்டார், நான் தான் தேய்ச்சணும். அப்புறம் கொஞ்சம் அந்த அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டில் இருக்கிறத அப்லோட் பண்ணிவிட்டு 2 பாட்டு எடுத்தேன். அங்கே முடிஞ்சால் இங்கே திருப்பி பாட்டு யூடியூப்பில் எடுக்க முடியுதான்னு எடுத்துகிட்டு, ஏன்னா யூடியூப்பில் ஒரு 5 ரீல்ஸ் போட்டால் 5 ஷார்ட்ஸ் போட்டால் 2லயாச்சும் 1K வியூஸ் வருது. ஏதோ அதிசயமாக இப்போ யூடியூப் மாமா கொடுக்குறாரு வியூஸு. அதனால இப்போது இங்கே போய் ஒரு ஷார்ட்ஸோ 2 ஷார்ட்ஸோ இங்கே போட்டுட்டு அந்த ஷார்ட்ஸையும் டவுன்லோடு பண்ணி இங்கே போட்டு 2 o'clock கப்பு சுப்புன்னு படுத்துருவோம். நாளைக்கு வந்து ஆனந்த் மாமா ஏதோ பண்ணுறேன் அப்படின்னாரு பிரேக்ஃபாஸ்ட்டு. அது நான் நாளைக்கு சொல்கிறேன். நானும் பண்ணேன் அக்கா, அப்போ டெத்து ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக போயிட்டேனக்கா. அப்படியா வித்யா? ஆமாம், எனக்கு டிப்ரெஷன், கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன். நைட்லாம் தூக்கம் வராது. அப்புறம் அம்மா நடமாடிட்டு இருக்க மாதிரி, அம்மா கூட இருக்கிற அந்த நாள் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே நான் அம்மாவே நினச்சிட்டு சரியாக தூங்கவே இல்லை. ஆனால் ஆனந்த்ஜி வந்து எங்கள் அம்மா இறந்த அந்த கவலையை மறக்கிறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரியாமையே. அப்புறம் ஃபாரூக் மச்சி, அவரையும் நான் விடக்கூடாது. என்னோடய பெஸ்டி, மேல் பெஸ்டி இருக்கார். எங்கள் அம்மாவோட இறந்த இதில் ரொம்ப ரொம்ப எனக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்தாரு ஃபாரூக் மச்சி. சுரேஷ்குமார், அண்ணி நொன்னிலாம் கிடையாது. ஸ்ரீ அக்கா, உங்கள் சன் என்ன பண்ணுறாரு அப்படி கேளுங்க. உங்கள் மருமகன் இருக்கான்ல, மருமகன் சுரேஷ்குமார், அவர் வந்து பிஇ ஏரோநாட்டிக்ஸ் 3rd இயர் படிக்கிறார் நெஹ்ரு காலேஜில். இன்னும் 1 வருஷம் இருக்குது. எஸ்டர்டே இன்ஸ்டாவில் யார் அக்கா அந்த அண்ணா பயந்து ஓடிட்டான். ஆமாம், அவன் பிளாக் பண்ணிவிட்டு ஓடிட்டான். அவன் ஒரு வீடியோ போட்டோன்னா பிளாக் பண்ணிவிட்டு ஓடிட்டான். ஆமாம், உங்களுக்கும் ஒன்லி அக்கா. அவன் பிளாக் பண்ணிவிட்டான். பெரிய செலிப்ரிட்டின்னு நினைப்பு போல் இருக்கு. அவனது போஸ் விஜே அந்த மாதிரி வந்துச்சு. போஸ் விஜே 2 ஐடி வச்சுட்டு இருக்கான். நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பெரிய மன்மத குஞ்சுன்னு நினைப்பான் அவனுக்கு. அந்த மன்மத குஞ்சு ஒரு நாள் காணாமல் போயிடும், ஐ மீன் அதுவும் ஓல்டாயிரும் அப்படின்னு அவனுக்கு தெரியல போல் இருக்கு நாய்க்கு. இல்லை சுரேஷ்குமார், என் கூட தானே இருக்கிறான். ஏன் என் பையன் பேசுறது நீங்கள் கேட்டது இல்லையா? ஹாஸ்டலில் விடுற அளவுக்கு நான் வந்து சூர்யா இல்லை. அதனால் நான் ஹாஸ்டல்லாம் விடல. என் பையன் என் கூட தான் இருக்கான். இப்போ தானே பேசிகிட்டு இருந்தான். ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அவன் திருவாய் வச்சு பேசியிருப்பான் நிறையா. என் கூட தான் இருக்கான். அவனுக்கு வேண்டி தானே காலையில் சோத்தாக்கி ஏழைகளுக்கெல்லாம் போஸ்ட் பண்ணுறதே அவனுக்காக தான். ஹாஸ்டலில் டே ஸ்காலர் தான். காலேஜ் பஸ் வருது, 40,500 கட்டியிருக்கேன் பஸ்ஸுக்கு. போயிட்டுருக்கான். RX 100 வச்சுருக்கான். அதுலேயும் போவான், பஸ்லேயும் போவான். ஆமாம் வித்யா, இப்போவும் தூங்கி இருக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பான், எடிட் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்கா, அப்பவும் ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்ணுன்னு புத்தி வராது நாய்க்கு. கீழே வந்து இன்னும் டீ இருக்குதா, காஃபி இருக்குதா, இல்லைன்னா நான் காஃபி போடுறேன், நீங்கள் குடிக்கிறீங்களா, நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படின்னு வந்து இப்போ பாட்டி மாதிரி வந்து கேட்பான்.